உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். வெற்றி அம்மா வெற்றி. ஏய் என்ன இப்ப எதுக்கு கத்திக்கிட்டு இருக்க? இங்க வந்து பாரு என்ன நடந்துட்டு இருக்குன்னு. அம்மா என்னம்மா அது? வாடா வந்து என்னன்னு கேளுடா. அப்பா என்னப்பா பண்ணிட்டு இருக்காங்க? அம்மா ஆறாங்க. என்னம்மா அதெல்லாம்? அம்மா இதெல்லாம் விடுங்கம்மா. விடுறாடி. அம்மா நீங்க எதுக்குமா இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? விடு வெற்றி. நீ என் வேலையை செய்ய விடு போ. ஐயோ அம்மா இதெல்லாம் நீங்க பாக்குற வேலையாம்மா? அம்மா முதல்ல தூக்கி போடுங்க. எந்திரிங்க வாங்க எந்திரிங்க. இதெல்லாம் நான் பார்க்க வேண்டிய வேலை தான்டா. இது மட்டும் கிடையாது. நம்ம வீட்டு வாசல் பெருக்கிறது, பாத்திரம் கழுவுறது, துணி துவைக்கிறது, இப்படி எல்லாத்தையும் ஒவ்வொன்னா நான் கத்துக்கிறேன். இப்படி கத்துக்கிட்டு எல்லாத்தையும் நான் பண்ற வெற்றி. அம்மா ஏமா அப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு என்னதாம்மா ஆச்சு? இந்த வேலையெல்லாம் செய்யணும்னு உங்களுக்கு தலையெழுத்தாமா? தலை எழுத்துதான் வெற்றி. என் தலை எழுத்துதான். டீ ஆத்தி கொடுக்கறான்ல அந்த பையனுக்கு அம்மாவை பிறந்தா இதெல்லாம் செய்யணும்னு என் தலை எழுத்துதான். நீ மத்தவங்களுக்கு டீ போட்டு கொடுப்ப, அவங்க எச்சி கிளாஸ நீயே கழுவி வேற கொடுப்ப. கோடீஸ்வர வீட்டு பையனான நீயே இதெல்லாம் செய்யும் போது உன்னை பெத்த அம்மா நான் இந்த வீட்டையாவது பெருக்கி துடைக்கணும்ல. அதான நியாயம்? ஏய் ரங்கநாயகி என்ன நீ சொல்லிக்கிட்டு இருக்க? வெற்றி டீ கிளாஸ் கழுவனானா? அதை எப்ப நீ பார்த்த? எங்க பார்த்த சொல்லு முதல்ல. அதெல்லாம் எதுக்கு கேக்குறீங்க? அந்த கொடுமையெல்லாம் என் வாயால சொல்ல முடியாது. உங்களுக்கு ஏதாவது கை கால் வலிக்குதுன்னா சொல்லுங்க, நானே வந்து அமைக்க விடுறேன். ஏன் ரங்கநாயகி நீ இப்படி பேசுறவ இல்லையா? ஏன் இப்படி பேசிக்கிட்டு இருக்க? டேய் டேய் வெற்றி என்னடா நடந்துச்சு சொல்றா. அது ஒன்றும் இல்லைப்பா, சக்தி வீட்டுக்கு போயிருந்தேன்ப்பா. அங்கே மீனாட்சி அம்மாவோட சேர்ந்து எல்லாரும் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. சரி எல்லாருக்கும் டீ போட்டு எடுத்துகிட்டு வரலாமேன்னு என் கையால் டீ போட்டு எடுத்துகிட்டு வந்தேன். கரெக்டாக அந்த நேரம் பார்த்து இதோ நிற்கிறாளே அம்மாவை கூட்டிகிட்டு வந்துட்டான். அம்மா அதை பார்த்துட்டு கோச்சு நீங்கள் கிளம்பி வந்துட்டாங்க. அம்மா அம்மா நீங்கள் அங்கே வருவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைம்மா. அம்மா அம்மா நடந்ததெல்லாம் மறந்துடுங்கம்மா ப்ளீஸ்மா. அம்மா இதெல்லாம் செய்யாதீங்கம்மா, இதெல்லாம் நீங்கள் செய்யக்கூடாது. கேடா பாண்டி கோயிலுக்கு போய் தவம் இருந்து உன்னை பெத்தண்டா. ஒரு சின்ன வேலை கூட செய்ய விடாம உன்னை அப்படியே ராசா மாதிரி வளர்ந்தேன். நீ கை கட்டினா உனக்கு டீ போட்டு கொடுக்கறதுக்கு 1000 பேர் வருவாங்க. அப்படிதானே உன்னை வளர்த்தேன். அந்த கோதல் காரிக்கு போய் டீ போட்டு கொடுத்துட்டு இருக்கேன். அதுவும் அவளுக்கு கையால் ஊட்டி வர விடுற பாரு. இதையெல்லாம் என் கண்ணால பார்க்கும் போது என் மனசு எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாரு. போதுண்டா வெற்றி போதும். இதுக்கு மேல என்னால எதையுமே சகிச்சுட்டு இருக்க முடியாதுடா. இது பாரு, நீ அவளை மறக்கணும், அடியோட மறக்கணும்டா. இல்லன்னு வச்சுக்கோயேன், நான் இந்த மாதிரிதான் ஏதாவது வேலையெல்லாம் பார்த்துட்டு தான் இருப்பேன். என்னம்மா பேசுறீங்க? எந்த விஷயத்தோட முடிச்சு போறீங்கன்னு உங்களுக்கு புரியுதா? சக்தி யாரு? என் பொண்டாட்டி. அவளை எப்படிமா நான் மறக்க முடியும்? என்ன அவ நான் அவமானப்படுத்தி தலகுனிய வச்சிருக்காடா. அவளை நீ மறந்துதான் வச்சு ஆகணும். நீதான் உன் மனசை எப்படியாவது மாத்திக்கிட்டு ஆகணும். இல்லம்மா, மனசை மாத்திக்க வேண்டியது நீங்க தான், நான் இல்ல. என்னம்மா பாக்குறீங்க? ஞாபகம் இருக்கா? நீங்க சாப்பிடணுன்ற ஒரே காரணத்துக்காக மட்டும்தான் சக்தி இந்த வீட்டை விட்டு வெளியே போனா. அப்படிப்பட்டவளை புரிஞ்சுக்காம இருக்கோமேன்னு நீங்க தான் மனசை மாத்திக்கணும், நான் இல்ல. நல்லா பேசுற வெற்றி, நல்லா பேசுற. பேச்ச கேட்கிறப்ப அப்படியே எப்படி தெரியுமா குளிர்ச்சியா இருக்கு. அம்மா இந்த மாதிரிலாம் பேசாதீங்க, உங்களுக்கு சுத்தமா செட் ஆகல. ஏ சக்தி, இன்னைக்கு கொண்டு போன எல்லாத்தையும் வித்திருந்தா கூட ஒரு 500 ரூபாய் அதிகமா வந்திருக்குமே. ஏதாவது விக்காம மீந்துருச்சா? ஆமாம்மா, 50 இட்லி மிச்சமாயிருச்சு, அதான் ரூபா குறையுது. நான் ஒரு கேனச்சி ரொம்ப பேராசைப்பட்டு
இப்படி ஒரு நஷ்டத்தை உண்டாக்கி கொடுத்துட்டேன். ஒழுங்கா அம்மா சொன்ன மாதிரியே 3 கிலோக்கு இட்லி போட்டிருக்கலாம். நான் வாயை வச்சுட்டு சும்மா இருக்காம 6 கிலோ போடு 5 கிலோ போடுன்னு சொல்லி இப்படி ஆக்கி விட்டுட்டேன். என் புத்திய எதுல அடிக்கிறதுனே தெரியல. ரொம்ப ஆசையா வியாபாரத்துக்கு கிளம்பி போனேன். ஆனா நான் நினைச்ச மாதிரி எதுவுமே இல்லம்மா. வர கஸ்டமர் எல்லாரும் இல்லாத ஐட்டமா கேட்டு போயிட்டே இருக்காங்க. அதுக்கு ஏன் யமுனா அவ்வளவு கவலைப்படுற? அவங்க என்ன கேட்டாங்களோ அத நாளைக்கு செஞ்சுட்டா போச்சு. அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லம்மா. மீன் இருக்கா சிக்கன் இருக்கான்னு தான் கேட்டுட்டே இருக்காங்க. நம்ம மெஸ்ல எப்படிமா வியாபாரம் நடக்கும்? ரோட்டு கடையில அந்த மாதிரி வியாபாரம் நடக்கலமா. நான் ரொம்ப ஏமாந்துட்டேன். அக்கா, ஏன் இப்படி பேசிக்கிட்டு இருக்க? முதல் நாளே நல்ல வியாபாரம் இருக்கும்னு நம்மளால உறுதியா சொல்ல முடியாது. இன்னைக்கு வியாபாரம் இவ்வளவுதான்னு அந்த கடவுள் எழுதி வச்சிருக்கா யமுனாக்கா. நாளைக்கு இதை விட அதிகமா கொடுப்பான்னு நம்பிக்கையோட இருப்போம். யமுனா, சக்தி சொல்றதும் கரெக்ட் தான். படிப்படியா முன்னேறணும் யமுனா. அப்பதான் அந்த பணமும் அனுபவமும் நம்ம கிட்ட நிரந்தரமா தங்கும். தடாலடியா நம்ம கிட்ட வர பணம் வந்த வேகத்திலேயே காணாம போயிடும். அம்மா, நீ சொல்றது வார்த்தைக்கு வேணா அழகா இருக்கலாம். ஆனா வாழ்க்கையில நம்பி ஏமாறும் போதுதான் அந்த வலி தெரியும். நீ இதுக்கே இவ்வளவு வருத்தப்படுறியே? உனக்கு சப்போர்ட்டா நான் இருக்கேன், சக்தி இருக்கா, துர்கா இருக்கா. இத்தனை பேர் இருக்கிறப்பவே நீ விரக்தியா பேசுற. நான் முதல்ல டிஃபன் வியாபாரம் ஆரம்பிக்கும் போது எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு தெரியுமா? எனக்கு இந்த மாதிரி எந்த சப்போர்ட்டும் இல்ல. பேச்சு துணைக்கு கூட ஆள் இல்லாம தன்னந்தனியா வெறும் 70 இட்லிய தலையில சுமந்துகிட்டு தெரு தெருவா நான் விற்க போனேன். காலையில ஆரம்பிச்ச நட நல்லா உச்சி வெயில் மண்டைய பொளக்குற வரைக்கும் ஊர் பூரா சுத்திக்கிட்டே இருப்பேன். ஆனா ஒரு இட்லிய கூட விற்க முடியல. இப்ப இது என்னன்னு சொல்றது? விதின்னு சொல்றதா, இல்ல என் போராத காலம்னு சொல்றதா? அம்மா, இவ்ளோ கஷ்டப்பட்டும் ஒரு இட்லி கூடவா விக்கல? ஆமா சக்தி, ஆனாலும் நான் தோத்து போகலையே. நம்பிக்கையோட அடுத்த நாள் நான் இட்லி எடுத்துட்டு போனேன். 1 மணி நேரத்துக்குள்ள எல்லா இட்லியும் வித்து போச்சு. இதுக்கு காரணம் என்ன? என்னோட தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியும் தான். நாளே யமுனா மாதிரி உடைஞ்சு போய் உட்கார்ந்திருந்தா இது நடந்திருக்குமா? 2வது நாள் வியாபாரத்துல எனக்கு கிடைச்ச வெற்றி தான் இன்னைக்கு வரைக்கும் நான் ஓய்வில்லாம ஓடுறதுக்கு உத்வேகமா இருந்துச்சு. அந்த உத்வேகம் உனக்குள்ளேயும் இருக்கணும் யமுனா. சூப்பரா சொன்னமா. இந்த பாசிட்டிவ் தான் யமுனாக்கா மனசுக்குள்ளேயும் இருக்கு. ஆனா அது வெளியில வர மாட்டேங்குதுமா. நீ நினைச்சாதான் அத வெளியில கொண்டு வர முடியும். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.